வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு, ஜனாதிபதியின் மகிழ்ச்சி அறிவிப்பு. அரச ஓய்வூதியகாரர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை. வெள்ளத்தில் மிதந்த பருத்தித்துறை மரக்கறி சந்தை, தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை ஆரம்பம். தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்காக துரித இலக்கம் அறிமுகம். தொடர்பான விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 3 கட்டங்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வேலையின்மை வீதத்தை 4.5 3.8 குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தை காட்டிலும் அரசு வருமானம் 900 பில்லியன் ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு முதலீட்டை 4% அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதேவேளை மக்களுக்கு எதிராக எவரேனும் தவறு இழைத்திருப்பார்களாயின் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு அமைய தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தில் ஓய்வூதியர்களின் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்காக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பிற்பகல் சமர்ப்பிக்க உள்ள 2026 வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. வரவு செலவு திட்ட உரையை இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார். அரசு விடுமுறைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர சனிக்கிழமை உள்ளிட்ட ஏனைய அனைத்து நாட்களிலும் வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறும். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான அரசு செலவினங்களுக்காக 4,434 பில்லியன் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சுக்காக 301 பில்லியனும், ஜனாதிபதியின் செலவு தலைப்பிற்காக 11 பில்லியனும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் 30% சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் அஸ்வசம வழங்குவதற்காக 24 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட மாட்டாது. மேலும் நீண்டகால வேண்டுகோளாக இருந்து பாவித்த வாகனங்கள் இறக்குமதிகள் கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் 2025 ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் முடிவடைகிறது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சையை முன்னிட்டு இன்று 7ஆம் தேதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 2ஆம் கட்டம் 2025 டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் 2025 நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். இதேவேளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை நீடிக்கும் முடிவில் இந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரம் பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மரக்கறி சந்தை வெள்ளத்தில் மிதந்துள்ளது. இதையடுத்து கழிவகற்றல் வாகனத்தின் மூலம் நகரசபை தரப்பில் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. நகரசபை தவிசாளர் வின்சென்டி போல் டக்ளஸ் போல் சந்தையை பார்வையிட்டுள்ளார். இதன்போது வர்த்தகர்கள் தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட காலமாக இருக்கும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாமை தொடர்பில் தவிசாளரிடம் அதிருப்தி தெரிவித்தனர். தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் மரக்கறி சந்தை வியாபாரிகளின் கோரிக்கைக்கு அமைவாக நவீன சந்தை கட்டடத்துக்கு கொண்டு செல்வது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வியாபாரிகளிடம் தவிசாளர் உறுதிபட தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை ஆரம்பமாகியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை தற்சமயம் ஆரம்பித்துள்ளார். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் 2வது வரவு செலவு திட்ட உரை என்பது குறிப்பிடத்தக்கது.
பாடசாலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு செல்வதற்கு மாணவர்களுக்கு தேவையான தகவல்களை சரியாகவும் திறமையாகவும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு 1966 தொற்கல்வி துரித அழைப்பு சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாரகின் பிட்டவில் உள்ள நிபுணதா பிஎஸ் வளாகத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1966 அவசர அழைப்பு சேவை மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு தகவலையும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் திறமையான சேவைக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தொழிற்கல்வி அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட AI சேட்போட்டிற்குள் பிரவேசிக்க முடியும். இதன் மூலம் தொழிற்கல்வி தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும். புதிய உருமாற்ற கல்வி செயல்முறைக்கு இணங்க புதிய பாடத்திட்டத்தின் கீழ் ஆரம்பத்தில் கற்கப்படும் தொழிற்கல்வியை மேலும் தொடர்வதற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் இணைவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் ஹரணி இதன்போது விளக்கினார். மாற்றப்பட வேண்டிய இடங்களை எந்த தயக்கமுமின்றி மாற்றி தொழிற்கல்வி கட்டமைப்புக்குள் நாளை உலக வேலைவாய்ப்புகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை தரத்துடன் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே உட்பட தொழிற்கல்வி அமைச்சின் பல உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.